ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். குரு வக்கர காலத்தில் என்ன செய்ய போகிறான்னு பார்க்க போகிறோம். அந்த குரு வக்கர நிலை காலத்தில் எங்கே இருக்கார், என்ன யார் தொடர்பு கொள்கிறார், யார் அவருக்கு துணை நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் இருக்கிற குரு ரோஹிணியில் மிருகசீஷ்டில் தற்போது மிருகசீஷ்டில் இருப்பார். செவ்வாய் கால் நிற்கிறார். ரொம்ப சோனியாக போச்சு. 2 பேர் இன்டிமேசி உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மிருகசீஷம் அப்புறம் ரோஹிணி காலில் ரிவர்ஸ் இல்லையா, ரோஹிணி காலில் வருவார். இவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுவோம் பார்த்தான்னா செவ்வாய் நிற்கிற நட்சத்திரம் புனர்பூசம் குரு கால் நிற்கிறார். ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். இப்போ தற்போதைக்கு செவ்வாய் குரு கால் நிற்கிறார், குரு செவ்வாய் கால் நிற்கிறார். எப்படி இருக்கு பாருங்கள், இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா? அதே மாதிரி சுக்கராச்சாரியர் ரிஷபத்துக்கு வந்துடுவார், விச்சிகத்துக்கு வந்துடுறார். விச்சிகத்து வரும்போது புதனும் கூட வந்துடுவார் கூட. ஆனால் நிற்கிற நட்சத்திரம் குருவோட கால் நிற்கிறார். விசாகத்தில் செவ்வாயும் சுக்கராச்சாரியரும் 2 பேரும் போட்டி கொண்டு செய்கிறாங்க. நமக்கு என்ன குரு நேராக கொடுக்காட்டாலும் ஒரு விதத்தில் குரு எண்ணி தான் கொடுப்பார், கெட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் சுக்கரரும் செவ்வாயும் மாறி வழங்குவாங்க. ஏன்னா செவ்வாய் வேறு ராஜா வேறு, இந்த குரோதி வருஷம் ராஜா வேறு, அரசன் வேறு, கேட்கவே வேண்டாம் நமக்கு. ஆக மட்டும் அந்த பக்கம் வெளிநாடு பக்கத்தெலாம் பார்க்கவே பார்க்காதீங்க. நம்ம நாடை வீட்டுக்குள்ளே மொத்தம் பார்த்தா போதும். பக்கத்தில் நாடெல்லாம் பார்த்தீங்க வச்சுக்கோ, வயிற்று கலிங்க வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லை, நம்ம கூட சேர்ந்து இயற்கையின் டான்ஸ் ஆடும், பயங்கரமாக ஆடும். பாதிப்புகள் நிறைய இருக்குந்தாங்க, நமக்கு பேருக்கு இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பிரமாதமான வாழ்க்கையில் அமைப்புகள்லாம் வரும். நம்மளும் வாழ்க்கையில் மேலே மேலே வரணும். எஜுகேஷன்லேருந்து, குழந்தைகள் விருத்தியிலேருந்து, கல்யாணத்துலேருந்து, பகுதியிலேருந்து, சொந்தமாக வியாபாரம் தனி இருக்குன்னு என்னென்ன உண்டோ அதெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும். ஆனால் ஒரு சில சனீஸ்வரன் வக்கரம் முடிகிற காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒரு 10 நாளில் வந்துடுவார் அவர், கவலைப்பட வேண்டாம். நவம்பர் மாதத்துலேயே வந்துடுறார் அவர் 4ஆம் தேதி. ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸோ கிரக நிலைகள் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லிட்டேன் யார் ஹெல்ப் பண்ண போகிறாருன்னு. ஆன் பிஹாஃப் ஆஃப் குருவினுடைய ஃபுல்லாக செய்கிறது செவ்வாய். அதுக்கு பிறகு சனீஸ்வரன் கூட உங்களுக்கு அந்த விச்சிக்கிட்டு வந்த சுக்கரை தொடர்பு கொள்கிறார். சனீஸ்வரன் ராகு காலில், ராகு சனீஸ்வரன் காலில். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். நமக்கு வேண்டியது என்ன, யார் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒத்துழைக்கணும், நமக்கு சௌகரியங்கள் வேணும், நம்ம அனுபவிக்கணும், நம்ம சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து பத்துக்களில் கைமாறாமல் இருக்கணும், ஏமாந்து போகாத இருக்கணும். தட்டனை வளர்த்தல் மறுத்தல் மாட்டின்னு அவசப்படக்கூடாது, யாருக்கோ நம்ம மாட்டின்னு நம்ம இறக்கக்கூடாது. இப்படிலாம் இருக்கு இல்லையா? நம்ம முட்டாளாகக்கூடாது, நம்மளை அறிவாளியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், நல்ல சமுதாயம் இருக்கணும். அதெல்லாம் இத்தனை காலத்தில் நம்ம வாழணும் போது அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. பகவான் எப்படி பண்ணுறா பாருங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மற்றவங்கள முட்டாளாக்கிட்டு நம்மளை வாழ வைக்கிறார். அது உங்களுக்கு புரிஞ்சுருப்பீங்க. நம்மளை முட்டாளாக்காத்தினால ஆக்கினவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கதின்னு நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க, பார்க்க போகிறீங்க. அதை பற்றி நமக்கு வேணாப்போ நன்னா இருக்கட்டும். ஆக மட்டும் இந்த குருவினுடைய வக்கர காலத்தில் சுக்கிரனுடைய கை ஓங்கும். அதே சமயத்தில் சனீஸ்வரன் தன்னுடைய பாறை விச்சிக்கிட்டு பார்க்கறதுனால அங்கே சுக்கிரனும் புதனும் இருப்பாங்க. நேரடி சப்தமாக உட்கார்ந்து சுக்கிரன் குருவோட இன்டிமெசி ஷேரிங் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக குருவுடைய கையில் தான் எல்லாம் இருக்குது. நம்ம வேணால் உடம்பு ஆரோக்கியம், சாவணும், நம்ம சாப்பிடணும், கொள்ளணும், அனுபவிக்கணும், பந்துக்கள் உரணும் இருக்கணும், அருகக்கூடாது, நம்ம கை அப்பாண்டாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம்ல. எல்லாம் நம்ம சம்மந்தப்பட்ட குழந்தைகள் விருத்தியான சம்பந்திகள் இதெல்லாம் எத்தனை உண்டோ அத்தனை உண்டு. இறையாமே நன்னா இருக்கும். நம்ம கலாச்சாரம் சிறப்பாக நடக்கும். அந்த குடும்பத்தில் இது வரைக்கும் பாரம்பரியத்துக்கு தெய்வங்களை விட்டுறாதீங்க. நமக்காகவே அவங்கெல்லாம் படைச்சிருக்கார். நீங்கள் என்னமோ அவர் இவர் தொட்டு மாற்றி மாதிரிலாம் அதெல்லாம் அர்த்தமே இல்லை. நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்காருன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அப்பா, அந்த வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க. பகவான் இப்படி நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நமக்கு நிறைய கவனிச்சுட்டு இருக்கார். தயவுசெய்து கிருஷ்ணனை மறக்காமல் விட்டுறாதீங்க. சொத்தே அவர் தான். அதனால் நமக்காக வேண்டி யாரெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம கூடயே இருக்கார். இப்போ இந்த பீரியடில் பிரமாதமாக இருக்கும். உலகத்தில் எப்படி போனாலும் நமக்கு வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பிக்கிறது. இத்தனை நாளாக போராட்டத்திலே இருப்போம். கை கெட்டது வாய் கட்டாது, கடன் உச்சல் அது இது வியாதி என்னெல்லாமோ நோய், குரங்கு வியாதியெல்லாம் வந்தாலும் நம்ம சொல்லி பயமுறுத்துவாங்க. பயப்படவே வேண்டாம், ஒன்றும் ஆகாது.
மண்ணை தின்னா கூட நமக்கு எரிக்கக்கூடிய சக்தி இந்த கொடுத்துருக்காரு. ஏன்னா சனீஸ்வரன் வக்கர நிவர்த்தி ஆகிடுறாரு. அந்த அட்டகாசமான உடம்பு ஆரோக்கியம் நன்னா இருக்கும். எத்தனை பாதிப்பு வந்தாலும் நிமிர்ந்துக்கூடிய சக்தி கொடுத்துருக்கான். எங்கேயாவது ஆடு மாடு புலி எங்கேயாவது டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிக்கிறதுங்களா? அது வாழலை கேட்குறேன். நமக்கு ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்கும்? நமக்கு ஞானம் கொடுத்துருக்கான்னா அதுக்கு பெரிய கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படி நம்ம வாழணும் போது அவன் துணை எப்போதுமே இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. ஆக மொத்தம் இந்த குருவினுடைய வக்கர காலத்தில் என்னென்ன அனுபவிக்க போகிறோன்ற இனிமேல் ஒரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இந்த மிதுனத்துக்கு இரட்டை வாழ்க்கையை வைக்கவா சொல்லியே ஏமாத்தின்னு இருக்கானுங்க. குடும்பத்தில் வாழ வேறு, வெளியில் நடக்கிறது வேறு. குடும்பத்துக்காக வெளியில் நடக்கும்போது குடும்பத்துக்காக வாழவான், உலகத்துக்காக எப்படி வாழ முடியும்? உலகத்துக்காக தனக்கு சௌரியமான முறையில் அமைப்புகளை உண்டாக்கத்தானே பண்ணுவான் இல்லையா? தனக்கு சாதகமாக இல்லைன்னா அதுக்கு நான் உறவு போகிறான். அப்படி பார்த்தா எல்லா தெருவில் போகும்போது எல்லாருக்கும் இப்படி போண்டு போனோமே போலே. அதனால் இது புரிஞ்சு சூட்சுமா. அதனால் இது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்குமே குரு தான் எல்லாம் கொடுக்கணும். உபயராசி இது. அந்த உபயராசிக்கு அந்த தனுசுக்கும் மீனத்துக்கு எப்படியோ புதன் கொடுக்குற மாதிரி எல்லா துறையிலும் மூக்க நுழைச்சானாங்க புதனே அவளுக்கு. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குரு தான் எல்லாம் பண்ணணும். அதுக்கு தான் நல்ல மூளை. எந்தெந்த நேரத்தில் எப்படி இருந்தால் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மூளை இருக்குது பாரு. புதனுக்கு சந்திரனுக்கு தான் இருக்கும், அதை காட்டில் புதனுக்கு நிறைய. ஏன்னா தில்லு முள்ளு பண்ணி என்னென்ன பண்ணால் எப்படியெல்லாம் மாட்டின்னு முழிக்கக்கூடாதோ அப்படி முழிக்காமல் இருக்கிறதுக்கு தான் புதன் அப்பங்கிட்ட கற்றுன்ட்டார். இப்படி இது பாருங்க. அதனால் இதுவுமே இந்த கோச்சார இதெல்லாம் யார் பண்ணுறதுனா தாரா குருவோட தாராத்துக்கு தான் இந்த பொறுப்பெல்லாம் இருக்குது. இது யாருக்காவது தெரியுமா? அந்த தாரா குரு சேர்ந்து தான் இந்த புதன் வந்தார் தெரியுமா? நீ வாட்டி இவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி அங்கெல்லாம் கிடையாது. பகவானுக்கு இதெல்லாம் கிடையாது. சம்மந்தப்பட்ட தேவர்கள்லாம் அது சொல்லிடுறேன் இப்போது. அதனால் வீணாக குற்றங்கள் இருப்பிக்க வேண்டாம். அதனால் அந்த கோச்சார மூவ்மெண்ட் நடக்கக்கூடிய அத்தனையுமே செய்யக்கூடியது தாரா. இந்த காலபுருஷனுக்கு துணி நின்று இந்த பண்ணின்னு சொல்கிறது. ஏன்னா அந்த பொக்கிஷங்கள்லாம் ஃபுல்லாக அவர்கிட்ட கொடுத்துருக்கு, குருகிட்ட தான் இருக்குது. சூரியன் யார்கிட்ட கொடுத்துருக்காங்க பார்த்தா குருகிட்ட தான் கொடுத்துருக்காரு. இந்த நாட்டை ஆள்றது சூரியன் ஆள்றது. சொத்துக்கள் பொருள்கள் எல்லாமே ஃபுல்லாகவே 7 14 லோகம் இது மாதிரி அண்டங்கள் இருக்குது. அவ்வளோ அவன்கிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம எப்படி பண்ணுறது, சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா புதன் தன் கையில் ஒன்றுமே வச்சுக்க மாட்டார். பொறுப்பெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டு தான் மற்ற அனுபவிக்கிறதுன்னு பண்ணிட்டு இருப்பார். என்ன மாதிரி பாருங்க. கேட்டான்னா அவர் தான். அதுக்கு 2 பேர் யாருன்னா சனியும் செவ்வாயும். குருவுக்கு சனீஸ்வரர் தான் இந்த உபயராசிகாரர்களுக்கு முக்கியமானது இந்த புதனுக்கு. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ குரு எப்படி கொடுக்க போகிறான்னு பார்த்தா வேடிக்கை நீங்களே புரிஞ்சிக்கலாம். பாருங்கள், குருனுடைய காலில் யார் நிற்கிறாரு? செவ்வாய் நிற்கிறார். செவ்வாய் நிற்கிறார்னா இந்த மிதுனத்துக்கு செவ்வாய் தானே ஒரு 6ஆம் வீட்டு அதிகாரி, லாபஸ்தானாதிபதி. 6ஆம் வீடுன்னா முதலீடு போட்டு பண்ணுறது எல்லாமே நம்ம வாங்கின கடன் அப்படியே பிறக்கும் போது எல்லாம் தூக்கி இங்கே கொண்டு வரல, போகும்போது விட்டுட்டு தான் போகணும். நடுவில் வாழ்க்கையில் வரும்போது கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா வயிற்றில் வாங்கி அடிச்சுக்கணும். இதுதான் உண்மை. அறிவும் கிடையாது. அறிவும் கொடுக்க மழுக்கடிச்சிடுவார். இதை பண்ணுறதெல்லாம் அந்த புதன். அதனால் அந்த மழுக்கடிச்சியே வியாபாரம் பண்ணுறது யாருன்னா அந்த புதன் தான். இந்த புதன் பகவானுடைய அம்சம் யாருன்னா லார்ட் கிருஷ்ணர். எப்போதுமே இந்த ரசனைகளுக்காகவே பூமியில் பிறந்து இதுக்காகவே நம்மளை காப்பாற்றணும், பாவம் கரையேற்றணும்னு பிறந்தாராம். இதை அனுபவிக்கிறதுக்காக நம்மளை படைச்சிவிட்டு அது பண்ணிவிட்டு நம்மளை ஊத்தரத்தில் விட்டுட்டு அதை பார்த்துட்டு ஐயோ கஷ்டப்படாதுன்னு சொல்கிற மாதிரி மாலையை போட்டு விட்டுரும். அப்பேற்பட்ட பகவான் கிருஷ்ணன் அது ரசனைகள் யாரும் ஒன்றும் அவன் பண்ணால் அண்ணா இருக்கும், நம்ம பண்ணாலும் தப்பு அனுபவிக்கலாம். அந்த புதன் சம்மந்தப்பட்ட இருக்கும்போது அவள் சத்தம் போடாமல் குரு சுக்கராச்சாரியர் கூடயே விச்சிகத்தில் உட்காந்துருவார். இந்த குரு வக்கர ஆன பிறகு 29 திசம் ஆழ்வார் புரட்டாசி. அதே பிறகு உட்கார்ந்தான்னா கண்ணா மூடிண்டு நேர சப்தத்தில் எப்படி பாருங்க ஃபுல்லாக உறிஞ்சிருவாங்க. நல்லா அவனை புகழ் பாடி குருவை பற்றி சொல்லியே அது மாதிரி அறிவித்து அவரை ஆசுவாதப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அமைதிப்படுத்தி அடாடாடாடாடா என் பெருமையை உங்களுக்கு எல்லாம் தெரியறது, என்றைக்காக இவ்வளோ தான் என்னை பண்ணுறீங்களே. குரு மகிழ்ந்து போய் எதுவுமே யாருமே
ஒரு நல்லா 5 அடிச்சுட்டு கொடுத்தான்னா ஆகா சொல்லக்கூடியதான் எல்லாருமே. அதுதான் வாழ்க்கையை வாழ்கிறாங்க ரசனைகளை. ஸோ அந்த புகழ்ச்சிக்கு மகிங்காத யாருமே கிடையாது. இந்த புகழ்ச்சி நன்னா பண்ணி அழகாக பண்ணி அந்த செவ்வாய்க்கும் சந்தோஷம். சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கு இன்டிபிஷன் உங்களுக்கு தெரியும், கவலையே இல்லை. அந்த சுக்கிரனை வச்சு இந்த செவ்வாயை வச்சு பண்ணிட்டு போட்டு இந்த புதன் அவர் தான் அயனசைன பவஸ்தானாதிபதி சுக்கராஜ. அதே பூர்வ புண்ணாதிபதி சுக்கராச்சாரியார். அடுத்த வீட்டில் உட்காந்துட்டு 6ஆம் வீட்டில் உட்காந்துட்டு ரத்தம் போடாமல் அப்படியே தொடர்பு கொண்டுட்டு 12-6 தொடர்பு கொள்வது. தினத்துக்கு 12-6 தொடர்பு கொள்றதா இல்லையா? அயனசைன போகஸ்தானம் முதலீடு ஸ்தானம். முதலீடு ஸ்தானத்தை போட்டு மேலும் மேலும் விருத்திக்கு வரணுன்னா அது விருத்திக்கு வந்தால் என்ன வரட்ட என்ன எல்லாமே என்னுடைய பணம் தான். பாருங்கள், எங்கிட்ட இருக்கிறது உங்கள்கிட்ட இருக்க போகிறது. அதனால் இந்த புத்தி நிறைய இருக்கிறதுனால எல்லாரும் வாழணும், அவங்க தான் வாழணுன்ற ஒரு எண்ணத்தில் பகவான் எனக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கொடுத்து நம்ம கூட அனுபவிக்கிறார். அதுதான் புதன். அந்த வியாபார நோக்கம் வெளிநாட்டிலாம் 0 எடுத்து இருந்தாலும் அங்கேயும் பயன்படுத்துவாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஸோ மிதனத்தில் பொறுத்தவரை எல்லா உலகத்துக்கும் போய் இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு மட்டும் அலவுடு. ஏன்னா அவங்களால எந்த நிலையில் சமாளிக்கக்கூடிய புத்தி இருக்குது. எதை எப்படி வியாபாரம் பண்ணால் எப்படி பண்ணால் எப்படி எடுக்கலான்னு. ஆனால் உள்நாட்டில் பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே செல்வாக்கு இருக்காது. ஆனாலும் செல்வம் இவாட்ட தான் இருக்கும். இவாள்கிட்ட செல்வம் எப்படி வருன்னே தெரியாது. நம்ம சொல்லிக்கணுமா, ஏதோ சம்பாதிக்கிறான் போகிறான்னு, எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறான், கொள்கிறான், ரொட்டேட் பண்ணுறான், எங்கே எவனை மழுக்கடிக்கிறான், எப்படி அங்கே அந்த ரொட்டேட் பண்ணி இவன் கையில் வருது. இந்த டெக்னிக்கல் எல்லா நாலேஜ் அறிவு எல்லாமே மிதுனத்துக்கு உண்டு. அங்கே முக்கிய நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த ராகுவோட திருவாரூர் இருந்தாலும் சரி, புனர்பூசம் 3 பாதம் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருந்தாலும் சரி அவங்களுடைய அமைப்புக்கு மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஏனோதோனோ வியாபாரம் பண்ணி முதல் எட்டி பார்த்துன்னு வரலையே கொள்ளலையே லோலோன்னு அரைஞ்சிருந்த சாதாரண சிறு விவசாயம் இதுலேருந்து அந்த சிறு தொழில் கைத்தொழில் ஹேண்டில் இப்போ அப்படி தான் எல்லாம் பண்ணுறாங்க. பெரிய லெவலில் பண்ண முடியலையா, முதல் போட முடியலையே, அரசாங்க தொல்லை அதிக தொல்லை எதெல்லோ தொல்லைகள்லாம் இருக்குது. ஆனால் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாழாயிடுறது பண்ணி. அதனால் சிறு தொழிலாக பண்ணி அதுலேயே ஹேண்டிகிராஃப்ட் அது எல்லாத்துலேயுமே பெரிய லெவலுக்கு கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ மக்கள்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டானுங்க. இதனால் பிரிஞ்சு இருந்தாங்க. சொல்லியிருக்கேன் இல்லை, அந்த மாதிரி அந்த ஒன்று சேர பாக்கியம் வந்தாலே தானாக வியாபாரம் நல்லா வரும். நம்பிக்கை ஃபெய்த்து வரணும், நம்பிக்கை வரும். குவாலிட்டி குவான்டிட்டி இது தின்னுது அந்த இதெல்லாம் நிறைய வரும். பொருள் நிறைய மலிகை இருக்கும். என்னது இது ஒரே பொருளெல்லாம் பாழாக இருக்குது, விளைபொருள்கள்லாம் ஒன்றுமே இல்லை, நிறைய இருக்கும். அது அப்படி ஹேண்டில் பண்ணுறது கொள்றதுன்றது ஃபேஷன் டெக்னாலஜி வந்துருக்கு உங்களுக்கு. அது மீடியா நிறைய இருக்குது. அப்புறம் விஷயங்களை சொல்கிறது மீடியா நிறைய இருக்குது. எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக ஸ்கூலு படித்து தான் சட்டை பெரிய லெவல் ஆகணும் அதெல்லாம் கிடையாது. அந்த சிஸ்டம் இல்லை இப்போது. அதனால் வந்து எல்லா விதத்துலேயும் அறிவுபூர்வமாக விஞ்ஞானபூர்வமாக ஆழ்ந்தபூர்வமாக எல்லாம் பொருளாதாரத்தை எந்தெந்த துறையில் எப்படிலாம் செயல்படணுமோ நடைமுறையிலே அவங்க தெரிஞ்சுட்டு எல்லாத்துலேயுமே பண்ணக்கூடிய ஒரு டீம் ஒர்க்காக பண்ணி இவங்க வந்து எப்போதுமே கன்சல்டன்சி செல்லு அதிகமாக கன்சல்டன்சி வச்சுருப்பாங்க. இந்த துறையில் டாக்டர்லேருந்து எல்லாத்துலேயுமே இது ஏஜென்சி எத்தனை உண்டு. கமிஷன் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லை பண லேவாதி என்னென்ன உண்டோ. அப்புறம் போலீஸ் கோடவுன் கீப் அது லாஜிஸ்டிக் சர்வீஸ். ஐயோ இந்த கஷ்டகாலம் அந்த ரோடெல்லாம் இருக்கிற லட்சணத்துக்கு நமக்கு லாஜிஸ்டிக் சர்வீஸ் எப்படி பண்ணுறான்னு தெரியல. எல்லாத்துலையும் உண்டு. உலகத்தில் இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழணுன்றது நம்ம முறை எடுக்கக்கூடாது. இப்படி வாழணும் அப்படின்னு நம்ம ஒரு எடுப்பாடுறது. இப்படி இந்த சுச்சுவேஷனை நம்ம ஆக்ட் பண்ணக்கூடியது யாருன்னா மிதுனம் பீப்புள் மட்டும்தான் பண்ண முடியும். கன்னி மிதன் பீப்புள் தான், வேறு யாரும் பண்ண முடியாது. கோட்டை விட்டுருவாங்க எல்லாத்தையும். அந்த நேரத்தை அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும். அதுதான் அந்த புத்தி அபரிமமான புத்தி. மிதுனத்தில் பிறந்த அத்தனையுமே மிருக சிஷ்யமான சார் தான், திருவாதிரை அன்சர் தான். அது குருவோட புனர்பூசம் அன்சரில் எப்படி சாமர்த்தியம் வாழ முடியும். அதை போய் கிளாஸ் எடுத்து நடத்தலாம். அவள்கிட்ட கூட்டு நம்ம நடத்த சொல்லலாம். எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு அந்த எப்படி தான் அந்த விஷயங்கள் டெக்னிக் தெரியுது அவங்களுக்கு தெரியல. மிருகத்துக்கு அவங்க சப்தமாவதியே குருவாக இருந்தாலும் அயனசைன இது ஜீவனஸ்தான சம்பவம் விட்டு அவரே தான் குரு தான். அங்கே யார் உட்காந்துருப்பான்னு ராகு உட்காந்துருக்கான். கேவலையே இல்லை. 9ஆம் விடுதி யாருன்னு பார்த்தோன்னா சனீஸ்வரன் ராகு ராசி நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணியிருப்பாங்க. அது சொல்லியிருக்கேன். கவலையே இல்லை.
9-10 தொடர்ற விஷயத்தில் அந்த வேலையை சனீஸ்வரன் ராகு வச்சு பண்ணி முடிச்சிடுறான். அட்டகாசம். அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்? வியாபாரத்தில் எப்படி இருந்தாலும் நஷ்டத்தை தவிச்சாச்சு. 2 முதல் பாயிண்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன் அதிகமாக ஏறும். எங்கே இது? அது மட்டும் இல்லை, சாதாரண எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னால் பெரிய மல்டிநேஷ்னல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, அந்த வேலைக்கு அலையது லோலோன்றது போல வேலைக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை 10 பேருக்கு இவன் கொடுக்குற அளவுக்கு வந்துடும். சாதாரண நிலையில் படிக்கும்போதே இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருப்பான், படிக்கும்போதே தொழில் முனைவர் இருப்பான், படிக்கும்போதே 4 பேர் சம்பாதிச்சு கொடுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? படித்து தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற எண்ணம் கிடையாது, இப்போல்லாம் கிடையாது. படிக்கும்போதே சம்பாதிச்சுட்டு இருப்பான். அதனால் அந்தந்த இது ஆர்வம், கலை இது இருந்தாலும் இன்னும் ஆர்வம் இருந்தாலுமே அதில் எப்படி நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறது அந்த மைண்டிலே தான் இருக்கும் இந்த பீப்புள் எல்லாருக்குமே. அதில் எப்படி 4 காசு சம்பாதிக்கலாம் உள்ளலாம். அதனால் இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த துறையில் எந்த சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது கொள்வது எல்லாருக்கும் தெரியறதுனால குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள்லாம் இருக்குது. அந்த கஷ்ட நஷ்டங்கள் இல்லைன்னா பூமியில் இன்னும் பிறக்க முடியாது. அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது சமாளிச்சுட்டே இருப்பீங்க. உங்களை சமாளிக்க நீங்கள் வெளியிலே சமாளிக்கும் போது வீட்டு சமாளிக்க மாட்டீங்களா? அட்டகாக சமாளிப்பீங்க. ஆனால் ஒரு இடத்துல பர்மனெண்ட்டாக இருக்க மாட்டேன், மைக்ரேட் அதிகம் போயிட்டே இருக்கும். ஆனால் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கும், பாரதத்துக்குள்ளே தான் இருக்கும். வெளிநாட்டில் போகிற பாக்கியம் இருந்ததுன்னா அது அவனுடைய பிரார்த்த கடன் எப்படியோ அது பிரகாரம் நடக்கும். காரணம் இல்லாமல் இல்லை, நமக்காக வேண்டி முன்னாடியே சொல்லியிருக்கேன். மற்ற நாடெல்லாம் 0 ஆக்கின்னு இருக்கார். அதை இன்னுமே டெவலப் பண்ணோன்னா இங்கேருந்து ஆள்கள் போனால் தான் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மக்கிட்ட தான் எல்லாம் சரக்கு இருக்குது. அந்த புரிஞ்சிக்கிறதுக்கு தான் இவ்வளோ அமக்கலம் பண்ணுறார் பகவான். ஏன்னா அவருடைய இடம் பூமி இது. உலகமே அவர் தான் இருந்தால் கூட அவருடைய பூமியில் இங்கே பிறந்து வளர்ந்து ஆளானா தெரியும் உங்களுக்கு. அதனால் அது பிரகாரம் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம பெரிய இது இல்லை, நம்ம அந்த நாள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம பொறுத்த வரைக்கும் சம்பாதிச்சுட்டே இருக்கலாம், அனுபவிச்சுட்டே இருக்கலாம். குற்றம் குறைகள் இருக்கலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு நேரமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு உறவுகள் நல்லா வலுக்கும். குற்றம் குறையே பார்க்க மாட்டீங்க, அனுபவிக்க தான் முடியும். இப்போ அந்த அளவுக்கு போகிறதுனால எல்லா காலகட்டத்தில் திருமணம் பண்ணால் அது இது லோன்னு அலையவே தேவையில்லை. இப்போல்லாம் தனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னா உடனே முடிச்சுட்டுருவாங்க.